அன்பான மக்களே, இன்றைய எபிசோடு வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. நம்மளோட மகாநதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, தாத்தா வந்து இன்றைக்கி தாத்தாவும் பாட்டியும் வந்து வளைகாப்பு ஃபங்க்ஷனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாட்டி கொஞ்சம் கோவமாகவே இருக்காங்க. ஏன்னா சாரதா விஜய் வந்து இங்கேயே இருக்கிறார் இல்லையா, அதனால் அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க சாரதாட்ட, நீ வந்து என் பேரனை அனுப்பி வைக்கணும் உனக்கு என்னமே இல்லையா, அவன் தான் வந்து கோவத்தில் வந்துட்டான் அப்படின்னு சாரதாட்ட வந்து சொல்கிறாங்க. பாட்டியோட கோபம் நியாயமாக இருந்தாலுமே வந்து அவங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணதால் விஜய் வந்து காவேரி ஏற்றுக்க மாட்டுறாங்களே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவர் இருக்கார். அதுக்கப்புறமா வந்து காவேரி என்ன பண்ணுவாங்க, தாத்தா கேட்பார் விஜய் எங்கம்மா அப்படின்னு. அப்போ விஜய் அங்கே ரூமில் இருக்கிற தாத்தா நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கே போய் கூப்பிட்டு வருவாங்க. பயங்கரமாக ஹாப்பியாக வந்து வருவார். வந்தோடனே பாட்டி வந்து வளையாப்பை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து கொஞ்சம் கோபமாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. சரி வாங்க நம்ம தனியாக போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போய் அந்த ரூமில் போய் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பாட்டி வந்து நம்ம கூட வாங்க வீட்டுக்கு வந்துடலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லை பாட்டி, காவேரி நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, அதனால் என்னால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஓப்பனாகவே வந்து சொல்லிடுவார். தாத்தா வந்து பயங்கர எமோஷ்னலுங்க. நல்லா இருந்தது இன்றைக்கி. தாத்தாவுக்கும் விஜய்க்குமான கான்வர்சேஷன் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நிஜமாக வந்து இன்றைக்கி எபிசோடு வந்து தாத்தா கலக்கிட்டார். அவ்வளோ அழகாக வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. காவேரி கிட்டே வந்து அவர் அக்கறையோடு பேசினது, விஜய்கிட்ட பேசினது எல்லாமே வந்து இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பாட்டியும் அன்பாக தான் இருக்கிறாங்க, ஆனால் கொஞ்சம் கோபத்தோடு இருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி.